அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மகா சிவராத்திரியை பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன், சிவபெருமான்கிட்டேயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியை பற்றிய தகவல்கள் நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி நாள் என்றைக்கு விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், பூஜை செய்வதற்கான சிறப்பு நேரம் எப்பொழுது என்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம். நீங்களாம் நினைப்பீங்க, என்ன மேடம் திடீர்னு வர்றீங்க வீடியோவில், திடீர்னு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, தொடர்ந்து வீடியோ போடுங்களேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர், அதாவது என்னை பின்பற்றக்கூடியவர்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் பதிவுகள் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஆனால் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் இருந்தது. இப்போ கூட சமீபத்தில் துபாய்க்கு போயிட்டு வந்தோம். ஒரு 10-15 நாள்கள் ட்ராவல் எல்லாம், அதெல்லாம் சேர்த்து அங்கே இசை நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா இருந்தது, பிரம்மாண்டமாக அமைந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இருந்த காரணத்தினால நான் உங்களுக்கு பதிவுகள் தொடர்ந்து கொடுக்க முடியல. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நான் பதிவு கொடுப்பேன். நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், கொஞ்சம் பொறுத்துருங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. சரி, நம்ம இந்த மகா சிவராத்திரியை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த சைவர்களுக்கு மிகவும் உன்னதமான நாள் மற்றும் சைவர்களுக்கு மிகவும் பிடித்த வழிபாடாக இருக்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி. அம்பாளுக்கு 9 ராத்திரிகள், நவராத்திரிகள் போல சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி இந்த மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு 5 சிவராத்திரிகள் சொல்லப்படுவது உண்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரின்றது மிகப்பெரிய ராத்திரி, மிகவும் உன்னதமான ராத்திரி அப்படின்ற பொருள் கொண்டு சிவபெருமானை நம்ம வருடந்தோறும் வழிபட்டுக்கிட்டு வர்றோம். இந்த மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய நாள் சதுர்தசி திதியில் இந்த மகா சிவராத்திரி வழிபடுவது உண்டு. இதுக்கு நிறைய புராண கதைகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒன்று சேர்ந்த நாள், இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய உகந்ததான இருந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இன்னொன்று, சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் நல்ல ஆனந்த தாண்டவத்தை ஆடிய நாள் அப்படின்னுலாம் நிறைய சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அன்னையும் அப்பனையும் கொண்டாட வேண்டிய நாள் இந்த மகா சிவராத்திரி. நாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம இந்து வழக்கப்படி இந்த அம்பாளையும் சேர்த்து தான், அதாவது ஜோடியாகத்தான் நம்ம வழிபடுவது உண்டு இல்லையா? அதுபோல் இந்த நாள்லேயும் நம்ம அன்னையையும் சிவபெருமானையும் வழிபடலாம். இறைவனுக்கு உன்னதமான விசேஷமான நாள்களில் நம்ம விரதம் இருப்பது, கண் விழிப்பது, இதெல்லாம் நடக்குது இல்லையா? இது எதனால் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தால் கூட நான் சொல்கிறேன். ஏகாதசி விரதம், மாதந்தோறும் சிவராத்திரி வருவது உண்டு, நித்திய சிவராத்திரி அப்படின்ற நேரம் உண்டு. இது போல் 5 வகையான சிவராத்திரிகள் சிவபெருமானுக்கு உண்டு. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. இந்த நாள்களில் விரதம் ஏன் மேற்கொள்ள வேண்டும், கண் ஏன் விழிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் மேற்கொள்வதனால நம்முடைய 5 புலன்களையும் அடக்கி நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். இந்த கண் விழிக்கிறதும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும், அறிதல் வேண்டும். நான் பொதுவாகவே ஒரு கருத்து சொல்வது உண்டு. இறைவனை நம்ம கையெடுத்து கும்பிட்டு பூஜை தடபுடலாக செஞ்சுட்டு போகிறது வழிபாடுன்னு சொல்ல முடியாது. நம்ம செய்கிற வழிபாட்டில், நம்ம தியானம் செய்வதனால, இல்லை இறைவனுக்கு ஏதோ ஒரு பூஜை செய்யும்போது அந்த பூஜையில் நாம் இறைவனை உணர வேண்டும், அறிதல் வேண்டும். இந்த அறிதல் எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கண் விழித்து இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா இறைவனை அறிய முடியும். அப்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம 5 புலன்களை அடக்கிறதுனால நம்ம உடல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. நம்ம கண் விழித்து இறை நாமங்களை, இறை வழிபாட்டில் நம் மனதை செலுத்தும் போது மனதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இது ரெண்டும் ஒரு நேர்கோட்டில் இணைந்து இறைவனை
அடைவதற்கு ஒரு வழியாக இருக்குது. இறைவனோட நம்ம அவருடைய நேர்கோட்டிலையும் நாம் இணைய முடியும். நாம் தூங்கும்போது நம்முடைய தாமச குணம் வெளிப்படும். அந்த தாமச குணத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா நம்ம இந்த வருடத்தில் மிகவும் உன்னதமான நாளாக இருக்கின்ற இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு கண் விழித்து இறை வழிபாட்டை ஈசனை வழிபட வேண்டும். ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமானது தான். சிவபெருமானை நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய மனமும் உடலும் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. இன்னொன்று, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரக சேர்க்கைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த ஒரு நாளில் நம்ம விரதம் இருந்து கண் விழித்து சிவநாமங்களை சொல்லி சிவ துதிகளை பாடினோம்னா நம்ம யார் அப்படின்னு அறியலாம். நம்ம உணர்வுகளெல்லாம் கட்டுப்படுத்தலாம். இறைவனை உணரலாம், அறியலாம். இது தெரிஞ்சாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருப்போம். அதாவது விழிப்புணர்வு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த விழிப்புணர்வு எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் மேற்கொண்டு கண் விழித்தல் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கடைபிடிச்சோம்னா நம்ம விழிப்புணர்வு நமக்கு எப்போவுமே உள்ளுக்குள்ளே நம்ம உணரணும், விழிப்பாக இருக்கணும். அந்த நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட நம்ம உள் உணர்வு இருக்கு இல்லையா, விழிப்பில் எப்பொழுதுமே இருக்கணும். அதுக்காக தான் இந்த விரத வழிபாட்டை எல்லாம் நம்ம மேற்கொள்வது வழக்கம். சரி, இந்த ஆண்டு சிவபெருமானை மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சிவபெருமானை 6 விதமான வழிபாட்டுகள் மூலமாக அவரை மகிழ்ச்சிப்படுத்தலாம், அவரை நாம் அடையலாம், உணரலாம். சரி, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாட்டை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக மேற்கொள்ளணும். பொதுவாகவே நம்ம எளிமையாக மேற்கொண்டால் கூட நம்ம உண்மையான அன்புடன் தூய்மையாக இருந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டோம்னா நமக்கு உண்மையான பலன்கள் சீக்கிரத்தில் கிடைக்கும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை 6 அம்சங்களாக வழிபடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா சிவபெருமானுடைய குறியீடு சிவலிங்கம், இல்லை சிவபெருமானுடைய மூர்த்தங்கள் சிலை வச்சுருந்தீங்கன்னா அது குடும்ப சிலையாக இருந்தாலும் சரி, தனித்த சிலையாக இருந்தாலும் சரி. நம்ம வீகோ ஆன்லைன்லேருந்து வாங்கினவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு இருப்பாங்க. முருகன், பிள்ளையார் இருப்பார், பார்வதி தேவி, சிவபெருமான் இப்படி இருப்பாங்க. அந்த சிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபிஷேகம் முதல்ல செய்யணும். அந்த அபிஷேகம் எதால் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சுத்த ஜலத்தால் அபிஷேகம், நீர் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், இந்த தயிர் அபிஷேகம், கற்கண்டு அதாவது சர்க்கரை அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகங்கள் நீங்கள் செய்யலாம். இது அத்தனையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர், அதனால் இது அத்தனையிலே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா, மூர்த்தி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது சிலை வச்சுருந்தீங்கன்னா செய்யலாம். அப்படி இல்லைங்க என்னால் அவ்வளோ நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்த நீரால் அபிஷேகம் செய்யலாம். இப்படி அபிஷேகம் செய்வதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மா தூய்மைப்படுத்தப்படும். அதற்கு பிறகு குங்குமம் அணிவிக்க வேண்டும். விபூதியும் குங்குமமும் அணிவிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இயல்புகள், நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தது திருநீரும் குங்குமமும் அணிவிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்கிறதுனால நல்ல இயல்புகள், நமக்குள்ள ஒரு நல்ல பண்புகள் எல்லாம் கிடைக்கும், நல்ல பலன்கள் அதனால் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு நிவேதனம் செய்ய வேண்டும். நம்ம பகவானுக்கு படைப்பதற்காக எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பார்த்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சமைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்யணும். அப்படி இல்லைன்னா பழங்கள் வாங்கி வச்சு நீங்கள் நிவேதனம் செய்யணும். எளிமையாக பண்ணுங்கள். பால் வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி பல வகையான நிவேதனங்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிவேதனம் உணவு அளிக்கின்றனால ஆயுள் பெருகும், விருப்பங்கள் நிறைவேறும். இது ரொம்ப அவசியம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா தீபம் இடுதல். இந்த தீபம் இடுறதுனால நமக்கு செல்வங்கள் பெருகும். அதற்கடுத்தது எண்ணெய் விளக்கு ஏற்றுவது. இந்த எண்ணெய் விளக்கு ஏற்றுவதனால நமக்கு ஞானம் கிடைக்கும். தீபம் இடுதலும் விளக்கேற்றுவதும் ஒன்று தானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீபம் இடுதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நெய் தீபம் இடலாம். அப்புறம் வந்தீங்கன்னா பஞ்சக்கூட்டு எண்ணெய் சேர்த்து வச்சு தீபம் ஏற்றுவார்கள் இல்லையா, அதையும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விசேஷமான நாள்களில் மாவிளக்கு ஏற்றுறது இருக்குல்ல, அதை ஏற்றலாம். இதெல்லாம் தீபம் இடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் ஊற்றி
அதாவது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவதனால நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு வேணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாகவே ஒரு விளக்கு ஏற்றதோடு நிறுத்துகிறோமா? கிடையாது. 2 பக்கம் குத்து விளக்கு வச்சுட்டு நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை என்ன விளக்கு இருக்கோ அதை வந்து ஏற்றுவது வழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது குத்து விளக்கில் ஒரு விதமாக எண்ணெய் அல்லது நெய் விட்டு விளக்கேற்றலாம். இதில் காமாட்சி அம்மன் விளக்கில் மெயினாக நீங்கள் என்ன வழக்கமாக ஏற்றுவீர்களோ அதில் வந்து எண்ணெய் விட்டு நம்ம விளக்கு ஏற்றலாம். இதனால் ஞானம் பெருகும். எல்லாமே அவசியம்தான் நமக்கு வாழ்க்கையில். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாம்பூலம், வெற்றிலை பாக்கு நம்ம இந்த நிவேதனம் செய்கிறதுல வைக்கணும். வெற்றிலை பாக்கு நம்ம வைக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நிறைவான எத்தனையோ ஆசாபாசங்கள் இருக்கும், அதில் ஒரு நிறைவு ஏற்பட்டு நமக்கு போதும் என்கின்ற ஒரு திருப்திகரமான நிலை ஏற்படும். இந்த போதும் என்கின்ற நிலை வந்து ஏற்படுமா? உணவில் மட்டும்தான் நமக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்ல முடியும். மற்ற எத்தனை பணம் காசாகட்டும், இல்லை ஒரு சந்தோஷமாகட்டும், ஒரு ஒன்றில் ஆனந்தம் கிடைக்குதா, ஒன்றில் வந்து மகிழ்ச்சி பெருகுதா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து முடிவு அப்படின்றது கிடையாது. ஆனால் கூட அந்த முடிவு அது போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த வெற்றிலை அளித்தல் மூலமாக. அப்படி நமக்கு போதும் அப்படின்றது எப்போ ஏற்படும் தெரியுமா? நமக்கு இறைவன் இந்தா வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, ஞானத்தை வச்சுக்கோ, நீ செல்வத்தை வச்சுக்கோ, நீ நல்லவனாக இரு அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சமுதாயமே நம்ம வந்து ஐயோ இவர் எவ்வளோ பணக்காரராக இருக்கார், இவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார், இவர் பாரு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கார், அப்பா குழந்தை செல்வம் அப்படியே இருக்குது, எல்லாமே கிடச்சிரும். அப்படி எல்லாமே ஒரு மனிதனுக்கு கிடைச்ச உடனே அப்பாடா எனக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்ற போதும் என்கின்ற மனப்பான்மை இந்த வெற்றிலை, இந்த தாம்பூலம் வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த அனைத்துமே, இந்த 6 அம்சங்களையும் நம்ம வழிபாட்டிலே மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அளிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்னென்னா அனைத்தும் கிடைக்கும். அப்புறம் அனைத்தும் கிடைச்சிருச்சுன்னா என்ன? இறை பாதம் கிடைக்கும், இறை மோட்சம் கிடைக்கும், இறைவனை உணர்தல் அறிதல் கிடைக்கும். இப்படி சொல்கிறீங்களே, நமக்கு எல்லாம் சீக்கிரத்தில் கிடச்சிருச்சுன்னா போதுங்களா அப்படின்னா, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வயசு ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்னாடி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சி நம்மளை அறிய முடியும், இறைவனையும் உணர முடியும். சரி, இந்த மகா சிவராத்திரி என்றைய தேதியில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து மகா சிவராத்திரி நாளாக நம்ம கொண்டாடணும். இறைவனை சிவபெருமானை வழிபடணும். அன்றைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு கோலம் வாசலில் போட்டு நல்ல மாயிலெல்லாம் தோரணம் கட்டிக்கோங்க. அன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அங்கே போயிட்டு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வாங்க இல்லையா, அதை கண்கூடாக பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே 4 கால பூஜை வந்து சிவபெருமானுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும். அந்த 4 கால பூஜை எந்தெந்த நேரத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கால பூஜையில் ஏதாவது ஒரு கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு வரலாம். அங்கேயே உட்கார்ந்து சிவநாமத்தை, ஓம் நம சிவாய என்கிற நாமத்தை நம்ம உள்ளுக்குள்ளரையே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயில்களில் காலையில் போய் உட்காந்துக்கிட்டு மறுநாள் காலையில் வரைக்கும் உட்காந்து நான் சிவநாமங்களை சொல்லி நான் பார்த்துருக்கேன். வீட்டில் இருந்து வழிபடுவான். அதாவது கோயிலில் முழு நேரமும் உட்கார முடியலன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் பூஜை அறையில் வந்து எல்லா வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்துக்கோங்க. விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு மருந்து மாத்திரை, அதுக்கு பார்த்திங்கன்னா உணவு உட்கொண்டால் தான் மருந்து மாத்திரை சாப்பிட முடியும். இந்த கர்ப்பிணி பெண்கள், சிறிய குழந்தைகள், வயதானவர்கள், மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் விரதம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி விரதம் கட்டாயம் இருந்தாகணும். இது ரொம்ப பார்த்திங்கன்னா சிவனை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை சாப்பிடாம தவிர்த்து கொள்ளலாம். இது வந்து காலையிலேயே சில கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி திதி வந்து 26ஆம் தேதி காலையில் 11 மணி 8 நிமிஷத்துக்கு தொடங்கி 27ஆம் தேதி காலை 8 மணி 54 நிமிடங்கள் வரைக்கும் இருப்பதாக சில கேலண்டர்கள் கூட சொல்லுது. இதில் நீங்கள் நினைப்பீங்க 11 மணிக்கு மேலே தான் சதுர்தசி திதி ஆரம்பிக்குது, அப்போ எப்போ நாங்கள் விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் கடுமையான விரதத்தை மேற்கொள்கின்றவர்கள் காலையிலேயே ஆரம்பித்து, அதாவது 26ஆம் தேதி காலை உணவு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இல்லாட்டி அந்த உணவை தவிர்த்து காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் அந்த 24 மணி நேரங்களும் விரதத்தை கடைபிடிக்கிறவர்கள் இருக்காங்க.
அதாவது அடுத்த நாள் 27ஆம் தேதி காலையில் 8:54 வரைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நேரம் வரைக்கும் விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. அப்படி இல்லை, நான் சொன்னேன்ல மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க கட்டாயம் நான் சிவபெருமானை வழிபட்டே ஆகணும், விரதம் மேற்கொண்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை வேலை ராத்திரி இல்லையா, அந்த ராத்திரி காலத்தில் தான் சிவபெருமானுக்கு வழிபடுவது ரொம்பவும் சிறப்பானது. நிஷித்த கால பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ராத்திரி வேளையில் நடக்கும். அந்த மாலை வேலை சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளலாம். அதாவது 6 மணி இருக்கு இல்லையா, 6 மணிக்கு பிறகு நீங்கள் இரவு உணவை தவிர்த்து விட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்குமாவது நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். காலையில் பாரணை செய்து கொள்ளலாம். விரதத்தை முடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போய் வணங்கி விட்டு நீங்கள் யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணுன்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். சரிங்க, கண் விழிக்கிறது என்னைக்குங்க கண் விழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26ஆம் தேதி முழுவதும் நம்ம கண் விழிக்கணும். 27ஆம் தேதி அப்பா நம்ம முடிஞ்சே, இப்போ சிவராத்திரி சதுர்தசி திதி போயிடுச்சே அப்படின்னு அவசர அவசரமாக பகல் பொழுதில் தூங்கிடாதீங்க. 27ஆம் தேதியும் பகல் பொழுதில் தூங்காமல் 27ஆம் தேதி இரவு தான் தூங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த விரதம் முழுமை பெறும். இப்போ உடம்பு முடியாதவங்க அப்படின்னு இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் விரதம் இருக்கலைன்னா கூட நான் சிவபெருமானை வணங்குறேங்க, வழிபடுறேங்க, பூஜை செய்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் பகலில் ஒரு குட்டி தூக்கம் போய்க்கலாம். குழந்தை வளருது இல்லை, உங்களுக்கும் தூக்கம் உங்களுக்கு வேணுமோ இல்லையோ, குழந்தைக்கு வேணும்ல, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கட்டாயம் தூங்கி ஆகணும், மருந்து மாத்திரை எடுத்துக்கணும், உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியானத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துக்கலாம். ஆனால் நீங்கள் 27ஆம் தேதி தான் முழுமையாக தூங்கணும், முழுமையாக விரதம் மேற்கொண்டு கண் விழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், இந்த கண் விழிக்கிறவங்கெல்லாம் இந்த சீட்டாடுறது இல்லை படத்தை பார்க்குறது இல்லை வேறு ஏதாவது கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. முழுமையாக நம்ம பார்த்திங்கன்னா விரதம் இருந்து கண் விழித்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் சிவநாமங்களை சொல்கிறது, சிவ துதிகளை பாடுவது, சிவபெருமானுக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்குது அதை பாடுறது இல்லை கேட்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளணும் நம்ம. அப்போ தான் பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கட்டாயம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவை கட்டாயம் பாருங்கள், கருத்துக்களை தெரிவிங்க கமெண்ட் மூலமாக. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு தமிழில் கொடுக்கப்பட்டே இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ண பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் எழுதப்பட்டிருக்கா அப்படின்றத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது தவிர பார்த்திங்கன்னா எங்களுடைய விஹா ஆன்லைன், அதாவது கூகுளுக்கு போயிட்டு www.viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரோம். அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் பொருள்கள் நான் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன், என்ன பொருள்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். தினமுமே பார்த்திங்கன்னா புதிதான பொருள்கள் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். முழுமையாக பார்த்திங்கன்னா சுத்தமான பொருள்கள் எல்லாமே ஆர்கானிக் பொருள்கள். அரிசி வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆர்கானிக் தான். பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகள், சோப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமான ரிசல்ட் தரும். ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் தீர்க்கக்கூடிய நிறைய சோப்பு வகைகள், எண்ணெய்கள், லிப் பாம், மாய்ஸ்சர் க்ரீம், இந்த மாதிரி ஃபுட் கிராக் க்ரீம், இந்த மாதிரி நிறைய பொருள்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது தவிர பூஜை பொருள்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குதுன்னு வாங்கினவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஹேர் ஆயில், அதை பற்றி நான் முக்கியமாக சொல்லணுங்க. ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம். சமீப காலமாக எங்கள் அம்மாவுக்கு இந்த ஹேர் ஆயில் எங்களோட தடவிட்டு வந்தாங்க. பிளாக் ஹேர் ஆயிலும் நம்ம சாதாரணமாக ஹேர் க்ரோத் ஆயிலும் தடவிட்டு வந்தேன். கருப்பு, அதாவது வெள்ளையாக இருந்த முடியெல்லாம் கருப்பாக மாறிக்கிட்டே வந்துச்சு. புருவத்துலேயும் என்னுடைய ஸ்டாப்ஸ் சும்மா தடவி விட்டுருக்காங்க. புருவத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை முடி கூட அப்படியே கருப்பு நிறமாக மாறிட்டு வந்திருக்கு. இது நான் பொய் சொல்லலை, உண்மைதான். நான் உங்களுக்கு வேணால் ஃபோட்டோ ஷேர் பண்ண முடிஞ்சால் அதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அதில் ஷேர் பண்ணுறேன். இது போல் பார்த்திங்கன்னா எல்லா பொருள்களுமே நான் கொடுக்குறது அத்தனையுமே ஃபில்ட்ரு பண்ணி கெட்டதை எல்லாம் எடுத்துவிட்டு அகற்றி விட்டு நல்ல பொருள்களாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஆதரவை எப்போதுமே நம்மளுடைய விஹா ஆன்லைனுக்கு கட்டாயம் தெரிவிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நான் இன்னும் சொல்லிடுறேன். எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அங்கே பொருள்களை நேரில் நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கொள்ளணும். நிறைய சிவபெருமான் சிலைகள், படங்கள், சிவலிங்கங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. சிவன் சம்மந்தப்பட்ட பொருள்கள் கூட நிறையா இருக்குது. அபிஷேக பொருள்கள் கூட இருக்குது.
இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்தி நிறைய பேர் அங்கங்கே வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. அவங்களையே அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி செய்கிறது வந்து நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து அவங்க ப்ராடக்ட்டுக்காக ப்ரமோஷன் பண்ணுறேன், இல்லாட்டி அது என்னுடைய ப்ராடக்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் தவறுதலாக வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவுமே நான் யாருக்குமே ப்ரமோஷன் பண்ணலிங்க, ப்ரமோட் பண்ணலை. என்னுடைய பொருள்கள் தவிர எந்த பொருள்கள் பற்றியும் நான் எப்போவுமே பேச மாட்டேன். அதனால் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலேஜுக்கு கொண்டு வாங்க, அப்படி அந்த வந்து தவிர்த்துருங்க. வாங்கிறது வாங்காது உங்கள் விருப்பம், ஆனால் என்னுடைய பொருள் நினச்சி வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய அப்பப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். என்னோடய நாலேஜுக்கு சிலர் கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதை தடை பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் மீறி சிலர்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்முடைய பொருள்கள் நல்ல தரமானதாக இருக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி என்னோடய ப்ரொமோஷன், என்னுடைய வீடியோவெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அப்படி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உச்சிதமான வழி சொல்கிறேங்க. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போய் என்னுடைய பொருள்களை பார்த்து தேட வேண்டாம் இல்லையா. என்னுடைய ஆப் உங்கள் செல்லில் எப்போவுமே இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு என்ன பொருள்கள் நான் புதுசாக அப்லோடு பண்ணியிருக்கேன், என்ன பொருள்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். சரி, உங்கள் கடைக்கான அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரெல்லாம் இருக்கா அப்படின்னா எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் மற்றும் இகாமர்ஸ் வெப்சைட்கான, எங்களுடைய விஹா இகாமர்ஸ் வெப்சைட்கான லிங்க் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா எங்களுடைய கடை விஹா கடைக்கான ரூட் மேப் இருக்குது, கூகுள் ரூட் மேப் இருக்குது, அதையும் லிங்க்ஸாக கொடுத்துருக்கோம். ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சுலபமாக செய்திருக்கோம். நீங்கள் வர வேண்டியது தான் பாக்கி. நீங்கள் எங்கள் பொருள்களை வாங்கி பயன்படுத்தி கருத்துக்களை தெரிய வேண்டியது தான் பாக்கி. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.